அதில் வந்து பெரியார் எப்பவுமே அதை கவுண்டர் பண்ண முடியாது. இவங்க பன்றி இறைச்சின்னு கவுண்டர் பண்ணுறது இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க மதத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் தான் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது, முஸ்லீம்கள் சொல்கிறாங்களே தவிர மற்ற மதத்துக்காரன் பன்றி இறைச்சி சாப்பிட்றத ஒருபோதும் முஸ்லீம்கள் தடை செஞ்சதும் இல்லை. இன்னும் இந்தியாவில் மிகப்பெரிய பேரரசுகள், இஸ்லாமிய பேரரசுகள், முகலாயர்கள் இருந்தாங்க, அதுக்கு முன்னால் கில்ஜி இருந்தாங்க, அதுக்கு முன்னால் சுல்தான் இருந்தாங்க. முகலாயர், சுல்தான், கில்ஜி போன்ற பேரரசுகள் இந்தியாவே ஆண்டான். இந்தியாவே ஆண்ட போது கூட அந்த இஸ்லாமிய மன்னர்கள் குர்ஆன் பிரகாரம் இந்த நாட்டை ஆளவே இல்லை. அவன் மாட்டுக்கறி சாப்பிட்றது, மாட்டுக்கறி சாப்பிடாதவன் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அதே போல் பன்றி இறைச்சி இங்கே தடை செய்யப்பட்டது, எவனும் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க சொன்னதும் கிடையாது. தங்கள் உணவு பழக்கம் இல்லாத மக்கள் மீது மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் திணிச்சதும் கிடையாது. அதே போல் தன் உணவு பழக்கம் இல்லாத பன்றிக்கறியை மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க தடை போட்டதும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆய்வாளர் யார் வந்தாலும் நான் சவால் விட்டு சொல்கிறேன், எந்த இஸ்லாமிய மன்னர்களும் குர்ஆன் பிரகாரம் இங்கே ஆட்சி நடத்தலை. அவங்க உணவு அவங்க சாப்பிட்டாங்க, அடுத்த உணவு சாப்பிட்றது அவங்க தடை செய்யவே இல்லை. இது ஒரு மோசடி. பன்றி இறைச்சி இந்தியாவில் தடையே கிடையாது, எங்கே வேணுமாலும் சாப்பிட்லாம். இன்னொரு சிறப்பு தகவல் சொல்கிறேன். சவுதி அதெல்லாம் கூட விட்டுருங்க, மலேசியா எடுத்துங்க. மலேசியா என்பது இஸ்லாமிய மன்னர் நாடு. அந்த நாட்டில் இஸ்லாமியர் தான் மன்னர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பன்றி தெருவுக்கு தெரு பன்றி இறைச்சி, அங்கே பன்றி இறைச்சி, ஏன்னா சீனர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. மலேசியா முழுக்க உணவுகள் எல்லாமே சீனர்கள் தான் வச்சுருக்கிறாங்க. மலேசியாவில் இஸ்லாமிய மன்னர் ஆளுகிற அந்த ஊரில் பிரதானமான உணவு அந்த நாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்றி தான் பிரதானம், பன்றி அரிசி தான் பிரதானம். அதனால் இங்கே பொய் பேசுவது, திசை திருப்புவதுங்கிறது தொடர்ச்சி இந்து அமைப்புகள் செய்கிற வேலை. அது